இது ஏன் சொல்லுன்னு சொன்னா, நமக்கு வந்துகிட்டு கிடைச்சது எல்லாமே பொய்யாகத்தான் இருக்கு. ஏன்னா அண்ணாக்கில இருந்து சுவாசத்தை ஏற்றி இறக்குன்னு சொன்னா, மீதியோட கீழ் இருக்கிற கீழ் மூலம் மேல் மூலம்னு சொல்லி இருக்கு. மேல் மூலம் லாஸ்ட்ல தான் பிராக்டிஸ் பண்ணணும். முதல்ல கீழ் மூலத்திலிருந்து தான் தொடங்கணும். திருமூலர் என்ற பெயர் வந்தது. திருமூலர் என்ற பெயர் சொல்ல காரணம் என்ன? திருமூலர் தமிழ்ல தெரிஞ்சவங்க யாராவது முடிஞ்சா சொல்லுங்க. திருமூலர். சாமி, ஓ சொல்லுங்க. மாடு மேய்க்கிறவர் பேர் மூளை, அவன் இறந்து போனதுனால. சரி, அது ஒரு கதை வருது. திருமூலர், மூலர் என்றால் அர்த்தம் என்ன? அதே அவன் அந்த மாடு மேய்க்கிற பேர் மூலன்னு. சரி, மூலர். சரி, மூலம் என்றால் அர்த்தம்? மூலம்னா ஆதின்னு அர்த்தம். மூலம் என்றால் ஆதின்னு அர்த்தம். அடுத்து இன்னும் அர்த்தம் இருக்கு, நிறைய அர்த்தங்கள் அதுல இருக்கு. மூலாதாரம். மூலாதாரம் கிடையாது. மூலாதாரத்தை வந்துட்டு நம்ம சொல்ல, அதாவது மூலாதாரத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியாது. அதோட யதார்த்த மீனிங் வந்துட்டு நல்ல கண்ணுடையவன் என்றார். மூலம் என்றால் கண்ணு என்ற அர்த்தம். நோட் பண்ணி வைங்க, தமிழ்ல உள்ளவங்க நோட் பண்ணி வைங்க. மூலம் என்றால் கண்ணுன்னு அர்த்தம். திருமூலர்னா நல்ல அதாவது திருக்கடாட்சம் உள்ளவன் திருமூலர். நம்ம உடம்புல வந்துட்டு கீழ் மூலம் இருக்கு, மேல் மூலம் இருக்கு. கீழே வந்துகிட்டு 6 ஆதாரம் இருக்கு, மேல 6 ஆதாரம் இருக்கு. அதனாலதான் சித்தர்கள் லாஸ்ட்ல என்னன்னாங்க, கீழே இருக்கும் 6 ஆதாரங்களையும் தள்ளி மேலே இருக்கும் ஆதாரத்தை பிடின்னு சொன்னாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட டீப்பா உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா சிதாகாசகிரி என்ற புக்கை எடுத்து படி. அப்ப கீழே இருக்க ஆதாரத்தை எப்போ தள்ளணும் அடுத்த சொல்லுவாரு. அதாவது 14வது கதி பிராணாயாமம் கழிஞ்சதும் 15வது கதியில இருந்து தான் மேல் மூலத்துக்கு பிடிக்கிறாங்க. மேல் மூலம்னு சொல்லாது விசுத்தி தான் மூலாதாரம். அதுக்கு மீன் நோட் பண்ணி வைங்க, விசுத்தி தான் மூலாதாரம். நவதாரம் தொண்டைக்கு மேலதான் இருக்கு, கீழே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நல்லா நோட் பண்ணி வைங்க. இதெல்லாம் நமக்கு ஆத்மீகத்தை தெரிஞ்ச விஷயங்கள். நான் கடயோகத்துல வரும்போது கீழே இருக்கிற நவத்வாரங்களையும் கூட சேர்த்துதான் நவத்வாரம் சொல்லுவோம். எனக்கு ராஜயோகத்துல வரும்போது விசுத்தியில இருந்துதான் நவத்வாரம் வருது. அதாவது கண்ணு 2, காது 2, மூக்கு 2, தொண்டை வா 1, தொண்டைக்குழி 1, அதுக்கு மேல ஒரு மேல் பாலம் 1. இப்படி 9 துவாரங்கள் நம்ம உடம்புக்குள்ள தலைக்கே இருக்கு. அப்ப அதனாலதான் நந்தனார் பாடல்ல வேதியர் வந்துட்டு நந்தனார் கேட்காரு. அதாவது கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதின பாடல்ல உள்ளது. வேதியர் வந்துட்டு கேட்காரு. என்ன கேட்காருன்னா, பின்ன நந்தா எனக்கும் இந்த கதியை உனக்கு தா, எப்படி இது பிராக்டிஸ் பண்ணணும், இந்த வித்தியை எனக்கு சொல்லித்தான்னு கேட்காரு. அப்பதான் அவர் பாடலா பாடுறாரு. ஐயே மெத்த கடினம்னு சொல்லி பாடுறாரு. ரொம்ப கடினம். அந்த ஐயே மெத்த கடினம்னு சொல்லி பாடல்லையே அதுக்கு நான் 2 பாடல் கழிச்சு 3வது, அதாவது முதல்ல வந்துட்டு முதல் பாகம், 2வது பாகம் சரணம். அந்த சரணத்து பல்லவி அனுபல்லவி சரணம். சரணத்துல வந்துட்டு ஓரோ ஸ்டெப்பா கொடுத்தாரு. அந்த சரணத்துல வந்துட்டு முதல் சரணத்துல அவர் பாடு விசுத்தியை பிராணனாக்கி. விசுத்தியை விசுத்தியா தொண்டை குழியில் அண்ணாக்கினுடைய பாகம், அதிலேயே பிராணனாக்கி சொல்படி நடன மாளிகைக்குள் ஆக்கி வைத்து. நடன மாளிகைன்னு புருவமத்தி, அங்கதான் டான்சிங் நடக்குது. இதுல வந்துட்டு சிவபாக்கியர் இதை வந்துட்டு ரொம்ப விசேஷமா பாடியிருக்கேன் இந்த பாகத்தை. சிவபாக்கியருடைய பாடல்களை நீங்க படிக்குமா இருந்தா உங்களுக்கு நல்லா புரியும். அது எப்போ நீங்க இப்படியே கிளாஸ்ல வரும்போது தான் புரியும், அல்லாம புரியாது. அதாவது என்ன பாடுறாங்கன்னா, ஒளியதான காசி மீது வந்து தங்கும் ஓர்க்கெல்லாம் வெளியதான ஜோதி மேனி விஸ்வநாதன் ஆனவன்
தெளியும் மங்கை உடன் இருந்து செப்புகிற தாரகம் எளியதோர் ராம 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 ராம் இருந்த நாமமே. இதுதான் சிவவாக்கிய பாயம். அதாவது காசி என்கிற புருவமர். அதனால இது இங்க தட்சிண இந்தியில அது சிதம்பரம்னு சொல்லும். இதுதான் இந்த சிதம்பரத்துல வந்துட்டு பகவான் எப்பவுமே நடனம் தான் அனுப்பியிருக்காரு. அதான் எப்படி பாடினார், விசுத்தியை பிராணனாக்கி சொல்படி நடன மாளிகைக்குள் ஆக்கி, நடன மாளிகைன்னு சொல்வது பொன்னம்பலம், பொன்னம்பலத்துக்குள்ள ஆக்கி வைத்து, அப்ப அதிலே நம்ம வந்துட்டு நம்ம பூசை பண்ணி பணிவோர்க்கு காலநெட்ட போனது சரித்திரம், அது சாத்திரம் அவர் பாடுறார். அந்த பாடல்லே வருது, நந்தன் சரிதத்தை படையுங்க, அதுல எல்லாமே இருக்கு. அதுலதான் ஐயே மெத்தக்கடையின உள்ள பாடல்ல கொடுக்க. அதான் அடுத்த படம், இதை கண்டோரும் கிடையாது விண்டோரும் சொன்னதில்லை அண்டரண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமந்திருக்கும் அல்லவோ பறையன் சொல்லவோ நேரமாகுதல்லவோன்னு பாடுறது. அப்போ அத்தனைக்கு பவித்திரமானதுதான் இந்த புருவ மத்தியன்னு சொல்ல இடம். இந்த புருவ மத்திய எக்ஸ்பான்ஷன் பண்ணி இது இந்த நடன மாளிகையில வந்துட்டு டான்ஸ் பண்ணணும். அப்ப இதுல என்னன்னா மேல் மூலம்னு சொல்ல விசுத்தியில இருந்து சகசார பத்மம் வரைக்கும் உள்ள 9 வாசல், அதுக்குள்ள இருக்கிற 6 சக்கரங்களையும் நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். அதான் யோகா. அதனாலதான் விசுத்தியில கீழே இருக்கிறது பஞ்ச தத்துவத்துல இருக்கிற யோகா. அதுதான் முதல்ல பஞ்ச தத்துவத்தை எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். பஞ்ச தத்துவம்னு சொன்னா நமக்கு வந்து மொத்தம் 25 தத்துவங்கள் வருதும். அந்த 25 தத்துவங்களை நம்ம எக்ஸ்பான்ட் பண்ணணும். அதுதான் நம்ம இதனுடைய தாரக பிரம்ம யோகத்துக்கு வரும்போது விசுத்தியில இருந்து சகசார பத்மம் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாயிட்டு வந்துட்டு யோகையில வந்துட்டு சாங்கிய யோகத்துல சொல்லி கொடுத்துருக்காரு. யாரு? பகவான் கிருஷ்ணன், கபில மகர்ஷி. நல்லா புரியுங்க, அதுல எல்லாமே சொல்லியிருக்காரு. அப்போ இதை என்ன நடந்ததுன்னா, இப்போ இந்த யோகா டெக்னிக்ஸ்ல வந்து நிறைய அபாகதை வந்திருக்கு. அபாகதம்னா இதை இது அவங்க அங்கே இங்கே மாற்றி மறைச்சு ஒன்றும் யாருக்கும் உதகாத ரீதியில போட்டுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. அதை நம்ம தெளிவோடு கூடி எடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணா நம்ம ஜெயிப்போம். இல்லை நம்ம கிடந்து ரொம்ப கஷ்டப்படும். அதாவது இல்லை சொல்ல காரணம்னா, நம்ம சேலத்தில் உள்ள ஒரு பையன் சித்த வித்யா படிச்சு லாஸ்ட்ல வந்துட்டு தொண்டையில திரும்பியே புண்ணு பிடிச்சுன்னா வாய்ப்புண்ணு மாதிரி தொண்டையெல்லாம் புண்ணு பிடிச்சாச்சு. அவன் டெய்லி வந்துட்டு 6 மணிக்கும் 7 மணிக்கும் பிராணாயாமம் செய்துட்டே இருப்பான். அந்த பையன்கிட்ட கேட்டா நிஷ்டைன்னு சொன்னாலே தெரியாது. நான் உண்மையான சாதனையை சொல்லி கொடுக்க மக்கள் கிடையாது. அதான் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஏன் வந்துட்டு இந்த 2 நாள் இந்த சாதனை பற்றியே சொல்லி தந்திருக்கணும்னா, முடிஞ்ச அளவில் நீங்க பிராக்டிஸ் பண்ணி எடுக்க முடிஞ்சா எடுங்க. ஏன்னா இது வந்துட்டு பொய்கள் நிறைய இருக்கு. அந்த பொய் வழியில் நம்ம போகக்கூடாது, மெய்யான வழியில கூட. காரணம் ஒரு ஆத்மாவை வந்துக்கிட்டு இன்னைக்கு இருக்க குருமார்கள் அத்தனை பேரும் ஆத்மா வஞ்சனை தான் நடக்குது தவிர ஆத்மாவுக்கு வந்துட்டு எந்த நல்ல காரியங்களும் செய்யவே இல்லை. ஏன்னா பாக்கெட்டை நிறைக்கணும். அவங்களுக்கு பாக்கெட்டு நிறைக்கணும்னா புரியுது இல்லையா? 50,000 முதல் சீட்டு, 25,000 2வது சீட்டு, 15,000 3வது சீட்டு, சொல்லி பேக்கில் போறவனுக்கு 5,000 சீட்டு போர்டை வச்சு என்னெல்லாமோ காட்டி கொடுத்தாங்க. நான் இதுக்கெல்லாம் நீங்க ஆளாகக்கூடாம உண்மையா படிச்சு போங்க. அதுக்கு நம்ம சித்தர்கள் பாடல்களை அத்தனையும் படியுங்க. பகவான்கிட்ட நம்ம அழுது கெஞ்சுங்க. அப்ப பகவானே ஒரு நல்ல குருநாதனை கொண்டு வந்து உங்களுக்கு கரெக்டா அந்த நிலையை சொல்லி தருவேன். இல்லாம இருந்தா நம்ம எல்லாம் போய் விழியது எல்லாம் வெறும் பாங்குழியில தான் போய் விழும்.